இது காவேரி நியூஸின் சரி பாதி நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி திசை காட்டி இது மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ வந்திருக்கிறாங்க மிஸ்டர் சங்கர், கல்வி ஆலோசகர் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து சிஏ பட்டப்படிப்பு, அதனுடைய வேலைவாய்ப்புகள், சிறப்புகள், இதெல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஃபஸ்ட்டு சிஏ அப்படின்னாவே அது வந்து ஒரு தனி கேட்டகரியாக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி வச்சுருக்குறாங்க. ஏன்னா போய் இந்த மொய்க்கிற மாதிரி மொய்க்கிற படிப்புகள் அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் டார்கெட் பண்ணுறது, அப்புறமா இன்ஜினியரிங் டார்கெட் பண்ணுறது, அப்புறமா ஆர்ட்ஸ் காலேஜ், அது வந்து இட்ஸ் குவைட் 1 by 1 அப்படி வந்துகிட்டே இருக்குது. பட் சிஏ அப்படின்னா அது ஒரு தனி கேட்டகரியாக தள்ளி வச்சுருக்கோம். ஏன்னா அது பாஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக இருக்குது. சிஏனா கஷ்டமா, இல்லை அது ஒரு இஷ்டப்பட்ட படிப்பாக மாற்றிக்கலாமா? எந்த படிப்புமே வந்து தொழில் படிப்பாகட்டும் அல்லது ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து விரும்பி எடுத்து படிக்கணும். அது இப்போ 10th வரைக்கும் கம்பல்சரியாக இத்தனை சப்ஜெக்ட்டுங்கிறது கம்பல்சரி. 10th மேலே நீங்கள் 11th 12th வந்தால் அங்கே ஒரு ஃப்ரீடம் இருக்குது, உங்களுக்கு லிபர்ட்டி இருக்குது. நீங்கள் அதை வந்து இது தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லி மேஜர் சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. லாங்குவேஜஸ் வந்து கம்பல்சரி இருக்குது. இப்போது அடுத்தபடியாக நீங்கள் வந்து கிராஜுவேஷன் நீங்கள் வரும்போது யூஜி லெவலில் ஒவ்வொரு லெவலில் வரும்போதும் வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுல வந்து 10th முடிக்கும் போதே அந்த ஒரு விஷயம் வந்து உள்ள நுழையிறது இல்லையா? பட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் குரூப் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. அதுதான் வேணும் அப்படின்ற மாணவர்களுடைய பட் இந்த டிகிரி தான் நான் பண்ண போகிறேன், இதில் தான் நான் ஸ்டாண்ட் பை பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்து அவங்க அப்பவே வந்துட்டாங்க அப்படின்னா அதன் தொடர்பாக உள்ள குரூப்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் இல்லையா? நிச்சயமா. இப்போ சிஏ அப்படின்னா அவங்க என்ன குரூப் சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்? 10th பிறகுங்களா? 10th பிறகு 3rd குரூப்னு சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த மாதிரியான இதை அவங்க எடுக்கலாம். இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, இல்லை அவங்க ஒரு டிலமாவில் இருக்காங்க, இதுவா அதுவா அன்னைக்கு பார்ப்போம் 2 வருஷம் கழிச்சுன்னா எந்த குரூப் வேணாலும் எடுக்கட்டும். ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், 3rd குரூப், வெக்கேஷனல், எது வேணாலும் எடுக்கட்டும். பட் அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு தானே. இப்போ வந்து ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு அப்புறமா சிஏ போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது அது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் இயர்ஸ். இல்லை, வேஸ்ட் ஆஃப் இயர்ஸ்னு சொல்ல முடியாது. நம்ம வேஸ்ட் ஆஃப் இயர்ஸ் கிடையாது. இப்போது ஆப்ஷன் வந்து நிறைய காமனாக பார்த்தீங்கன்னா, இப்போது மாணவர்கள் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை படிப்பு சம்மந்தமான விஷயத்தை தீர்மானிக்கிறத விட அவங்களுடைய பெற்றோர்கள் தான் வந்து தீர்மானிக்கிறாங்கன்னே சொல்லணும். ஒரு பயம், ஃபியூச்சரில் செட்டில் ஆகணும். பிள்ளைகளை பற்றிய அக்கறை, அதன் காரணமாக ஏற்படுகின்ற பயம் தான் இதற்கு காரணமே தவிர ஆதிக்க மனோபாவம் என்பது கிடையாது. பிள்ளைகள் மேலே அவங்க ஆதிக்கம் பண்ணுறது கிடையாது. அன்பால், பாசத்தால் பையன் வந்து பிள்ளை வந்து பொண்ணு வந்து நாளைக்கு வாழ்க்கையில் எதிர்காலத்தில் சுயமாக சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணுங்கிற அந்த அக்கறையின்பால் ஏற்பட்ட ஒரு அச்சம். அதனால் வந்து நீ ஃபஸ்ட் குரூப் எடுப்பா, அது நீ வந்து டாக்டராகவும் போகலாம், என்ஜினியராகவும் போகலாம், இல்லை நீ டாக்டர் தான், நீ இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லது, அதனால் நீ வந்து பியூர் சயின்ஸ் எடுத்துரு, பயோமேத்ஸ் எடுத்துரு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதன் வயப்பட்டு பெற்றோர்களை வந்து மீற முடியாமல் பிள்ளைகள் வந்து வெளிநாடுகள் மாதிரி கிடையாது. ஸோ இங்கே வந்து அவர்கள் சொல்கிறத வந்து சிறமேற்கொண்டு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஸோ அதை எடுத்து படிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது ஆரோக்கியமான சூழலான்னு கேட்டால் அது இல்லை, அது தனிப்பட்ட விஷயம். பட் இந்த நிலையில் வரும்போது திரும்ப அவங்க +2ங்கிறத முடிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது தான் திரும்ப அவங்க சிஏ அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கற்பக விருட்சம், காமதேனு, எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இந்த சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிங்கிறது. ஸோ அதை பற்றி அப்போ தான் அவங்களுக்கு நிறைய பேருக்கு, பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிய வருது. அந்த சமயத்தில் இது பண்ண முடியுமா, நம்ம வந்து +1 +2ல் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸ் எல்லாம் எடுக்காமல் படிக்காமல் போயிட்டோமே, ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் தெரியாமல் நம்ம எப்படி போய் நம்ம இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணுறது? சிஏங்கிறது ஒரு ப்ரீமியம், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், 100% ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ 200% ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தொழில் படிப்பு இது. ஸோ ஃபினான்ஸ், அக்கௌண்டிங், ஆடிட்டிங் சம்மந்தமான ஒரு அற்புதமான தொழில் படிப்புன்னா நமக்கு சிஏ அப்படிங்கிறது தான் டாப்பில் இருக்கிறது. ஸோ அதை எடுத்து படிக்கும்போது நமக்கு பேசிக் இல்லையே, பேசிக் நாலேஜ் இல்லாமல், அக்கௌண்ட்ஸ் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறதுன்னா பயமே இல்லை. ஸோ அவங்களும் வந்து இப்போ தாராளமாக எடுத்து படிக்கலாம். சிஏ இன்ஸ்டியூட் வந்து ICAI வந்து அவங்க எல்லா விதமான குரூப்பில் படித்தவங்களையும் அவங்க இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவை
காமன் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் சிபிடி பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் யார் வேணாலும் வந்து அவங்க இன்டர்மீடியட் லெவலில் ஐபிசிசி இன்டகிரேட்டட் ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் கோர்ஸ் டைரெக்டாகவே வந்து அவங்க வந்துடலாம், இதுக்கு வந்துடலாம். ஸோ அப்புறமா அவங்க ஐபிசிசி ஒரு வருஷம் ஆகும், அதை முடிச்சுட்டு அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் ஒரு 3 வருஷம். ஸோ அதை முடித்த உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான அந்த சிஏ தகுதி வந்துடுது. எதனால அப்போ அந்த சிஏ கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் எதனால வந்தது? உண்மையிலேயே இது கஷ்டமானது கிடையாதுங்கிறது தான் உண்மை. இது உண்மையிலேயே கஷ்டம் கிடையாது. இது கஷ்டம் அப்படின்னு நம்மளே வந்து இப்போ புளிய மரத்தில் பேய் இருக்குது, இது பண்ணால் அது முடியாது, அந்த மாதிரி போனால் இது முடியாதுன்னு இவங்களாவே தீர்மானிச்சுக்கிற ஒரு விஷயம் தானே தவிர இது முடியாது அப்படிங்கிறது மனத்தடை தானே தவிர உண்மை அது அல்ல. யதார்த்த நிலை வந்து அது கிடையாது. இவங்களாவே தீர்மானம் பண்ணிக்கிறது, அப்படி கேள்விப்படுறது, சொல் வழக்கில் அங்கங்கே பேசுகிறது, கேள்விப்படுறதை வச்சு அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஆராய்ச்சியில் வந்து தமிழர்கள் வந்து இன்னும் ஆழமாக போகணும். ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. நம்ம மெய்ப்பொருள் காண்பதையெல்லாம் விட்டுட்டு மெய்ப்பொருள் காண்புறதுக்கு இன்றைக்கி வந்து நமக்கு சிஸ்டம் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டரில் கூகுள் தாத்தா இருக்கார், அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைங்கிறது மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் அதுலேயாவது போய் பார்ப்போம், இது என்ன ஏது, யார் படிக்கலாம், கஷ்டமா இல்லையா, யாரெல்லாம் படித்து வந்திருக்காங்க, சயின்ஸில் வந்து இப்போ +2 சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க, பிஎஸ்சி படித்தவங்க எல்லாம் எத்தனை பேர் எவ்வளோ பெரிய சிஏ ஆகியிருக்காங்க, சிஎம்ஏ பண்ணியிருக்காங்க, சிஎஸ்ஐ ட்ரிப்ளெட் ஆகியிருக்காங்க. இது எல்லாம் நம்ம ஆராய்ச்சி எதுவுமே பண்ணுறதே இல்லை. உள்ள ஆழ்ந்து நோக்காமல் மேம்போக்க கஷ்டம் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு இவங்களாவே முடிவு பண்ணிடுறாங்க. இவங்களாவே தீர்மானம் பண்ணிட்டு அது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பிரிவு, அதெல்லாம் வந்து பிறவி மேதைகள் மட்டுமே எடுத்து படிக்கக்கூடியது. ஆமா, அதுக்கு ஐக்யூ லெவல் வந்து ஐக்யூ லெவல் வந்து 350 இருக்கணும், 400 இருக்கணும்னு இவங்களாவே வந்து உண்மையிலேயே வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. நீங்க வந்து ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் தமிழகத்திலே வந்து உருவான ஆடிட்டர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 99% பேர் முழுக்க ஒரு கிராமத்திலிருந்து தமிழ் மீடியத்தில் தமிழ் ஸ்டேட் சிலபஸ் படித்து வந்தவங்க தான் படிச்சிருக்காங்க. அவங்களும் ஆங்கிலத்தில் தான் எழுதி சிஏ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு அந்த காலகட்டத்திலேயே முடிஞ்சிருக்குது. அதுவும் அரசாங்க பள்ளியில் படித்தவங்களாலேயே முடிஞ்சிருக்குதுன்னா இன்னைக்கு ஆங்கில அறிவாகட்டும். எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு வதந்தி பரப்பப்பட்டது அப்படிங்கிறது வந்து தெரியல இல்லையா? அதுதான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து. ஆமாம், இப்போ நிறைய அவேர்னஸ், அதோட தேவை என்ன, அதில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிச்சயமாக இது வந்து ஒரு அற்புதமான உன்னதமான மிகப்பெரிய ஒரு தொழில் படிப்பு. இது வந்து டாப் 10ல் டாப் 5ல் வரக்கூடிய ஒரு படிப்பு இந்தியாவில் வந்து அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துட்டுருக்கு. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு 800 மார்க்கு 900 மார்க்கு 950 மார்க் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டே சிஏ பாஸ் பண்ணலாம். டெய்லி ஒரு 10 to 12 ஹவர்ஸ் வந்து அதில் ஒரு இன்டெப்த் ஒரு டீப் ஒரு இன்டென்சிவ் ஸ்டடி பண்ணாங்கன்னா அவங்களே பண்ண முடியும் இதை. அப்படி இருக்கும்போது 1150 1180 மார்க் வாங்கின மாணவிகள் கூட சிஏ அப்படின்னாவே பயந்துக்கிட்டு ஐயோ அதெல்லாம் முடியாதுங்கிறது மாதிரி ஒரு கருத்தை அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்களே தவிர உண்மை நிலை அது கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 800 மார்க்குக்கு மேலே 950க்குள்ளே எடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டே வந்து இதை சிறப்பாக பண்ணலாம். இன்னும் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, கடினமாக உழைக்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் 700-800 மார்க் எடுத்தவங்க கூட இதை தாராளமாக வந்து இதை பாஸ் பண்ணி படித்து பாஸ் பண்ணலாம். இது படித்து பாஸ் பண்ணுறது இல்லை, இது வந்து அவங்க அதுவாக மாறுறது, உருமாறுறது. ஸோ இது தொழில் படிப்புங்கிறதுனால அந்த ப்ரொஃபஷனல் அந்த இது வந்து உள்ள அவங்க இன்கல்கேட் அந்த சிலபஸ் வந்து எதை பேஸ் பண்ணி கட்டணும்? அருமையான கேள்வி நீங்கள் கேட்டது. இந்த சிலபஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஈக்குவலானது. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் வந்து லண்டன்லேயே ஆகட்டும், அமெரிக்காவிலே ஆகட்டும், எவ்வளோ பெரிய பி ஸ்கூலில் நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்புகள் படித்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து சிஏ இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிற ஐசிஐ மாதிரி அங்கேயும் வந்து இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஏன்னா இது ஒரு நாட்டினுடைய தலைவிதியை, பொருளாதாரத்தை, தொழில்துறையில் இவங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆணிவேர் அச்சாணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு. எல்லா அரசாங்கங்களுமே பொருளாதாரம் தொழில்துறையினாவே அதுதானே அந்த நாட்டினுடைய வளமை, அதனுடைய வல்லரசாகிறதுக்காகட்டும், மக்களினுடைய செழிப்பாகட்டும், அந்த சுபிட்சத்துக்கெல்லாம் இதுதான் வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கவனமாக வந்து ஒவ்வொரு தேசமுமே நம்ம நாட்டில் மாதிரியே வந்து ஒவ்வொரு நாடும் வந்து இந்த சிஏ இன்ஸ்டியூட்டை அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் வச்சு தான் அந்த சிலபஸ் உருவாக்குறாங்க, அந்த மாணவர்களை பயிற்றுவிச்சு அந்த ப்ரொஃபஷனலாக உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கு இந்தியாவில் ரொம்பவே கேர் எடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய சிஏ இன்ஸ்டியூட், நம்மளுடைய இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவ்வளவு அற்புதமான ஒரு அருமையான வெல் செரிஷ்டு
வெல் அப்டேட்டட் சிலபஸ் இது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். இங்கே படிக்கக்கூடிய, இந்தியாவில் படிக்கக்கூடிய ஒரு சிஏ படித்த மாணவர், ஒரு ப்ரொஃபஷனல், உலகத்தில் எந்த மூலையில் எவ்வளோ பெரிய எம்என்சியில் வேணாலும் அவங்க அந்த துறையில் ஆடிட்டிங் சம்மந்தமான, அக்கௌண்ட் சம்மந்தமான, ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் சம்மந்தமான ஒரு எல்லா விதமான இதுலேயும் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அது ரிலேட்டட் சப்ஜெக்டில் எந்த ஃபீல்டில் வேணாலும் அவங்க போய் ஷைன் பண்ணலாம். நல்ல பேர் வாங்கலாம், நல்ல உயரத்துக்கு உச்சத்துக்கு போகலாம் அவங்க. ஏன் காரணம் அப்படின்னா, இப்போது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ், அந்த நிறுவனம் வந்து நம்மளுடைய பாடத்திட்டத்தை, சிஏ பாடத்திட்டத்தை, இந்தியாவினுடைய சிஏ பாடத்திட்டத்தை அங்கீகாரம் பண்ணி பாராட்டுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து உலகம் முழுமைக்கும், உலகத்தினுடைய தலைமையகமான அந்த இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் அவங்களுடைய பாராட்டுதலுக்கும் ஒப்புதலுக்கும் உட்பட்ட இந்த பாடத்திட்டம், இது அருமையான பாடத்திட்டம். அதனால் இதை படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களுக்கு நிகர் இவர்கள் மட்டும்தான். இந்தியாவில் சிஏ படிக்கிறவங்களுக்கு நிகர் சிஏ படித்தவங்க மட்டும்தான். எத்தனை எம்பிஏ படித்தாலும் ஒரு சிஏக்கு ஈக்குவலாக வந்து அவங்க ஷைன் பண்ண முடியாது. அதாவது ஒரு சைனும் பண்ண முடியாது, ஷைனும் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அற்புதமான ஒரு தொழில் படிப்புக்கு உட்பட்டவர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள், வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள், நிதி வல்லுநர்கள்னு சொல்லலாம், தலை சிறந்த நிதி ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்லலாம் சிஏ படித்தவங்க. சிஏ டிகிரி வந்து ரிலேட்டட் டு இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த டிகிரிக்கு ஈக்குவல் இந்த சிஏ அப்படின்ற 2 எழுத்து அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ ஒரு +2 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து பிகாம் எடுத்தாங்கன்னா எம்காம் பண்ணணும், எம்காம் முடிச்சுட்டு எம்ஃபில் பண்ணணும், அதுக்கு பிறகு பிஹெச்டிங்கிற ஆராய்ச்சி படிப்பு போவாங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், அதுக்கு பிறகு அவங்க பிஹெச்டி போவாங்க இல்லையா. ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்கிற இந்த சிஏ படிப்பு மட்டும் படித்தவங்க நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 90 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த 90 யூனிவர்சிட்டியில் எங்கே வேணாலும் பிஹெச்டி பண்ணலாம். அதே மாதிரி 6 ஐஐஎம்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். ஸோ அங்கே எதில் வேணாலும் இவங்களுக்கு விருப்பப்பட்ட மேல் படிப்பை எடுத்து படிக்கலாம். அப்படிங்கிறது இந்த படிப்புக்கே உண்டான தனிச்சிறப்பு. வேறு எந்த ஒரு ஒரு டிகிரி, யூஜி டிகிரியோ வேறு பிஜி டிகிரியோ தேவையில்லை. இது வந்து இட்ஸ் மோர் தேன் அன் எம்ஃபில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஹெச்டிக்கு முந்தின படிப்பு இது. இதுக்கு அடுத்த நிலை அப்படின்னா பிஹெச்டி தான் இருக்குது. ஸோ அவ்வளவு அற்புதமான ஒரு தொழில்நுட்ப படிப்பு சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிங்கிறது. ஸோ இது தமிழ் மக்களுக்கு, தமிழ் கூறு நல்லுலகத்துக்கு தெரியணும். நிறைய மாணவர்கள், நிறைய பேர் வந்து இதை முன்னெடுத்து படித்து நிறைய சிஏ உருவாகிறது மூலமாக அரசாங்கத்துக்கும் நன்மை இருக்குது, சமுதாயத்துக்கு மிகப்பெரிய நன்மை இருக்குது. எடுத்து படிக்கிற அவங்களுக்கு அற்புதமான லாபங்கள் குமிஞ்சு கிடக்குது. அவங்களுக்கு உலகம் முழுமைக்கும் வந்து இவர்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் எவ்ரிவேர் குளோபலி. ஸோ அது அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம மாணவர்கள் பயன்படுத்தணும். ஓகே, இதோட வந்து சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னீங்க. இப்போ படிக்கும்போது இருக்கக்கூடிய டஃப்னஸ் என்னென்னா, அதாவது இதோட டியூரேஷன் எவ்வளவு, அண்ட் ப்ளஸ் இப்போ வந்து எம்பிபிஎஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இயரில் வந்து இத்தனை சப்ஜெக்ட் அரியர்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் இயர் போக முடியும். அந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது பாஸ் பண்ணுறதுல. இப்போ ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னா எத்தனை அரியர்ஸ் வந்தாலும் காலேஜை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. அதே மாதிரி சிஏல அந்த எக்ஸாம்ஸோட சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும், அதோட பாசிங் லெவல்ஸ் இந்த மாதிரியாக கிரேட் பண்ணுவாங்க. இது இங்கேயும் அதே மாதிரி தான். காரணம், நீங்கள் வந்து இது தொழில்நுட்ப படிப்பு, தொழில் வல்லுநர் பயிற்சி இது ஆக்சுவலி. அதனால் இது அவ்வளவு ஈஸியாக வந்து அரியர்ஸ் வச்சுட்டு ஒரு 8 பேப்பர் இருக்குது அல்லது 7 பேப்பர் இருக்குதுன்னா இல்லை ஒரு பேப்பர் தெரியலைன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நிதி சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. இவங்க எல்லாமே படிக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த படிப்பில், அந்த சிலபஸில் ஒரு சாப்டர் விடாமல், எந்த பேப்பர்ஸையும் எந்த கேள்வியும் விடாமல் இவங்க எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இவங்க மற்றவங்களுக்கு வழி நடத்துகிறவங்க. இவங்க ஒரு தொழில் நிறுவனத்தில் போய் அதனுடைய சிஇஓவுக்கு, அதனுடைய சேர்மனுக்கு, எம்டிக்கு வந்து வழி நடத்தக்கூடியவங்க இவங்க. அந்த துறை வல்லுநர்களுக்கெல்லாம் இவங்க தான் லீடராக இருப்பாங்க, கைட் பண்ணுவாங்க, அட்வைசராக இருப்பாங்க. இது போக வெளியே ப்ராக்டிஸ் பண்ணாலும் நிறைய தொழிலதிபர்கள், தனி மனிதர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள்லேருந்து எத்தனை பேரும் வந்து இவங்ககிட்ட தான் கன்சல்டன்சி வருவாங்க. கான்ட்ராக்டர்ஸு, பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இவங்ககிட்ட தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான சட்டப்பூர்வமான நிதி சம்பந்தமான, வரி சம்பந்தமான அத்தனை அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்ட விதிகளை எல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு புரிய வச்சு அவர்களுக்கு தேவையான சேவைகளை வந்து இவங்க பண்ணணும், முழுமையாக பண்ணணும். அறகுறையாக பண்ணவே முடியாது. ஒரு வைத்தியர் வந்து, ஒரு டாக்டர் வந்து நான் அறகுறை வைத்தியம் பண்ணுறதை யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்க நிதி சார்ந்த டாக்டர்கள் இவங்க. ஸோ இதனுடைய நோய்களையும் தீர்ப்பாங்க, நோயே வராமல் சுபிட்சமான, அற்புதமான, ஆரோக்கியமான தொழில்துறையை
உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் சிஏ. அதனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தந்த லெவலில் அங்கங்கே வந்து இவங்க எல்லாத்தையுமே படித்து பாஸ் பண்ணி போகணும். சிபிடினா ஒரு நுழைவுத் தேர்வு மட்டும் தான் +2 படித்தவங்களுக்கு. இதுவே அவங்க கிராஜுவேட் அப்படின்னா தேவையில்லை, அவங்க இன்டர்மீடியட் லெவலில் வருவாங்க. காமர்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து டிகிரியில் உள்ள பெர்சன்டேஜ் மட்டும் போதுமானதா? இல்லை அவங்களுக்கு டிகிரினா இப்போ காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வர்றாங்க, பிபிஏ பிகாம் எம்பிஏ எம்காம் மாதிரி வந்தாங்கன்னா மினிமம் 55%, 55% வந்து இவங்களுக்கு அக்ரிகேட் ஆவரேஜ் மார்க் இருக்கணும். அது போக நான் காமர்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்ஸ் வர்றாங்கன்னா 60% குறைந்தபட்சம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டைரக்ட் இன்டர்மீடியட் லெவலில் சிஏல ஐபிசிசியில் குரூப் 1 and 2 அவங்க ஜாயின் பண்ணலாம். பண்ணாலும் அவங்களுக்கு இதில் இன்டர்ன்ஷிப் இருக்குது, அதாவது ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். பட் +2 முடிச்சுட்டு வர்றவங்க நேரடியாக சிபிடி பாஸ் பண்ணிட்டாங்கன்னாவே இவங்க வந்து ஐபிசிசின்னு சொல்லக்கூடிய இன்டர் லெவலில் குரூப் 1 and 2, குரூப் 1 4 பேப்பர், குரூப் 2 3 பேப்பர், 7 பேப்பர் வந்து இவங்க டைரெக்டாகவே எழுதலாம். அதை முடிச்சுட்டு அவங்க அப்படியே 3 வருஷம் நேரடியாக ஒரு ஆடிட்டர்கிட்ட இவங்க வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் போயிடலாம். ஸோ இதில் வந்து இவங்க ஒரு குரூப்பில் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் எந்த பேப்பரில் ஃபெயில் ஆகிருக்காங்களோ, எந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்காங்களோ, அதை தவிர்த்து மீதி பேப்பரில் மீதி சப்ஜெக்டில் 60%, 60% ஆர் அபோவ், அதுக்கு மேலே அண்ட் அபோவ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பேப்பரை இவங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபெயில் ஆனதை மட்டும் எழுதினா போதும். அல்லது எதில் எல்லாம் 60% எடுத்திருக்காங்களோ அதை எழுத தேவையில்லை, 60%க்கு கீழே எடுத்த பேப்பர் மட்டும் எழுதினா போதும். மறுபடியும் நிறைய பேர் நினைக்கிறது மாதிரி இது ஆரம்பத்திலேருந்து சிபிடியிலேருந்து வரணும், எல்லா குரூப்பும் சேர்ந்து எழுதணும். உதாரணத்துக்கு ஃபைனல் சிஏ ஃபைனல் இருக்குன்னா சிஏ ஃபைனலில் குரூப் 2 இருக்குது 4 பேப்பர், குரூப் 1ல் 4 பேப்பர் இருக்குது. குரூப் 2ல் 4 பேப்பரில் இவங்களுக்கு ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டா இவங்க மறுபடியும் வந்து ஐபிசிசிங்கிற இன்டர் லெவலில் இருந்து 7 பேப்பர், திரும்ப ஃபைனல் 8 பேப்பர், இந்த மாதிரி படிக்கணும் எழுதணும்னு சொல்லி நிறைய பெற்றோர்களும் மாணவர்களும் பயந்து போயிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம், தவறான விஷயம் வந்து அந்த கருத்துக்கள் வந்து உலவ விடப்பட்டிருக்கிறது. முற்றிலும் தவறு. எந்த குரூப்பில் எந்த பேப்பரில் அவங்க ஃபெயிலோ, அதில் எந்த சப்ஜெக்டில் 60% மார்க் எடுத்திருக்காங்களோ அதை வந்து அவங்க எழுத தேவையில்லை, ஃபெயிலானதை மட்டும் எழுதினா போதும். அதுக்கு 3 அட்டெம்ப்ட் பாஸ் அப்படிங்கிறது வந்து 60%க்கு மேல இல்லை அது கிடையாது. இதை மினிமம் 40% வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு பேப்பர்லையும் வாங்கியிருக்கணும். ஒவ்வொன்றும் 100 மார்க் இது. பட் அக்ரிகேட் வந்து 50% இருக்கணும். அது குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், அதாவது ஓவரால் ஐபிசிசியில் ஆகட்டும் அல்லது ஃபைனல்லே ஆகட்டும், அக்ரிகேட் வந்து இவங்களுக்கு 50% வேணும். பட் மினிமம் பாசிங் பர்சன்டேஜ்னா 40% ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இவங்க எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கு கீழே எடுத்து மற்றதுலாம் அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா, பிலோ 40 எடுத்தாங்கன்னா தே வில் பி கன்சிடர்ட் அஸ் ஃபெயில் ஒன்லி. ஸோ அவங்க ரீஅப்பியர் ஆகணும். ஸோ 60% எடுக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு மறுபடியும் வந்து எழுத தேவையில்லை. ஃபெயில் ஆனவங்க ஃபெயில் ஆனதை மட்டும் எழுதினா போதும். அது மாதிரி அவங்களுக்கு 3 வாய்ப்புகள் தரப்படுது, 3 அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க. 3 அட்டெம்ப்ட்லையும் அந்த ஃபெயிலான பேப்பரை பாஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு பிறகும் அவங்க அந்த பர்டிகுலர் குரூப் எழுதினா போதும். இவங்க எல்லா பேப்பரும் எழுத வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. மொத்த இப்போ கல்வியும் பாடத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக மறுபடியும் எல்லாம் அவங்க ரீஅப்பியரன்ஸ் கிடையாது. எந்த குரூப்பில் ஃபெயில் ஆயிருக்காங்களோ அதில் மட்டும் அவங்க எழுதணும். இந்த மாதிரி தான் அதாவது சிஏ இன்ஸ்டியூட்னுடைய விதிமுறைகள் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகே, பொதுவாக வந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னா, காலேஜ் போகும்போது கொஞ்சம் லிபரலாக இருந்துக்கலாம், லைட்டாக படிச்சுக்கலாம், ரொம்ப அதே மாதிரியான ஹார்ட் ஒர்க்ஸ் போட வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் சிஏ சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் போடணும், இந்த மாதிரி லிபரலாக இருக்க முடியுமா முடியாதா? லிபரலாக இருக்கலாம். இதெல்லாம் மனசு சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய பர்சனல் ஆட்டிடியூட், அவங்களுடைய கேரக்டர் சம்பந்தமான விஷயங்கள் தானே தவிர, இப்போ எந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, இது மாணவ பருவம். அவங்க வந்து 12வது வகுப்பு வரை கூட அவங்க விளையாட்டுத்தனமாக குழந்தை பருவங்கிறதுல இருந்திருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் வந்து பொத்தி பொத்தி பார்த்துப்பாங்க. ஆனால் +2க்கு பிறகு தான் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் ரொம்ப ரொம்ப கடமை உணர்ச்சி, பொறுப்புணர்ச்சியோட, பக்குவத்தோட, நிதானத்தோட, சுய கட்டுப்பாட்டோட அவங்க ஒவ்வொருத்தங்களுமே வாழணும். எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, அதுவும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய டெய்லி பிரெட்டை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அவங்களுடைய தொழில் முறைகள், வருமான வாய்ப்புகள், எதிர்காலம் கம்ப்ளீட்டாக அதை சார்ந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து இவங்க வந்து துள்ளி தெரிகிற காலை பருவம் மாதிரி இருக்கணும்னு நினச்சி ஜாலியாக இருக்கலாம். சோசியல் மீடியாவில் போய் எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி பொழுதுபோக்கலாம். அல்லது சினிமாக்கள் புது புது படம் வந்துட்டுருக்கு, ஜாலியாக போய் பார்க்கலாம்னு நினச்சாங்கன்னா வாழ்க்கையை தவற விட்டு விடுவார்கள். வாழ்க்கையில் சோட போயிடுவாங்க. அப்போ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் குறைந்தபட்சம் நீங்கள் கேட்டது மாதிரி, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஆவரேஜாக வந்து ஒரு 10 hours
கம்பல்சரி வந்து டீப் இன்டென்சிவ் ஸ்டடி என்பது வேணும். புரிஞ்சு படிக்கணும், மக்கப் பண்ணாமல் குருட்டு மனப்பாடம் பண்ண முடியாது. இதில் ஒரு 6 hours 7 hours காலேஜ் டைமோட சேர்த்து. ஆமாம்மா, காலேஜ் டைம் அதாவது ஃபுல் டைமாக இதை வந்து எடுத்து படிக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எதை படித்தாங்களோ அதை எழுதி பார்க்கணும். நிறைய பேர் வந்து படிக்கிறதோட விட்டுடுறாங்க, அது தவறு. ஒரு 10 முறை படிப்பதற்கு சமானம் ஒரு முறை எழுதி பார்ப்பது. ஸோ அதனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே அதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆமாம், அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க் ஓரியன்டாகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தரமாக புரிஞ்சு படித்து வரக்கூடிய மாணவர்கள் தமிழ் மீடியம் ஆகட்டும், ஆங்கில மீடியம் ஆகட்டும், எந்த ஒரு வழியாகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப சுலபமான படிப்பு தான். அப்படி படித்து வந்தவங்க தான் இன்றைக்கி நிறைய சிஏ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உலகம் முழுக்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுப்புணர்ச்சியோடு படித்த மாணவர்களுக்கு இது மிக மிக சுலபம். இது ரொம்ப யதார்த்தமான ஒரு எதிர்காலமும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ரைட். நேர்ல இன்றைய திசை காட்டி நிகழ்ச்சியில் சிஏ, அதன் படிப்பு, அதோட சிறப்பு என்ன, அதோட வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குது, நிறைய இருக்குது, இதெல்லாம் பற்றி பேசணும். இன்னும் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலும் பேசலாம். இந்த திசை காட்டி இதுடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.